வெப்பநிலை உயர்வால் இமயமலையில் உள்ள பனிப்பாறை ஏரிகளின் பரப்பு 2 மடங்கு அதிகரித்துள்ளதாக இஸ்ரோ வெளியிட்டுள்ள செயற்கைக்கோள் தரவுகளில் தெரியவந்திருக்கிறது. பனிப்பாறை ஏரி உடைப்புகளால் வெள்ளம், நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் இஸ்ரோ எச்சரித்துள்ளது. இமயமலையில் ஏற்படும் மாற்றங்கள் உலக அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு முக்கியத்துவம் பெற்றது. இஸ்ரோ வெளியிட்டுள்ள செயற்கைக்கோள் புகைப்படத்தில் இமயமலையில் உள்ள பனிப்பாறை ஏரிகளின் நீர்ப்பரப்பு அதிகரித்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. குறிப்பாக 1984ஆம் ஆண்டிலிருந்து 2023 வரை இஸ்ரோவால் அனுப்பப்பட்ட புவிநோக்கு செயற்கைக்கோள்கள் மூலமாக வரைபட தரவுகள் எடுக்கப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டது. இமயமலையில் உள்ள 601 ஏரிகள் 2 மடங்குக்கு மேல் விரிவடைந்திருப்பதும் 10 ஏரிகள் 1.5 முதல் 2 மடங்கு வரை அதிகரித்திருப்பதும் இஸ்ரோ ஆய்வில் தெரியவந்துள்ளது. 65 ஏரிகள் 1.5 மடங்கு அதிகரித்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. 2016-17ஆம் ஆண்டில் அடையாளம் காணப்பட்ட 10 ஹெக்டருக்கும் அதிகமான 2431 ஏரிகளில் 676 பனிப்பாறை ஏரிகள் 1984ஆம் ஆண்டிலிருந்து குறிப்பிடத்தக்க வகையில் விரிவடைந்துள்ளதாகவும் இஸ்ரோ வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா நதிகளுக்கான மூலமாக விளங்கும் ஏரிகளின் பரப்பும் குறிப்பிடத்தக்க அளவு அதிகரித்துள்ளதாக இஸ்ரோ வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரியவந்திருக்கிறது. இமயமலை பகுதியில் உள்ள நதிகளுக்கு இந்த பனிப்பாறைகள் ஆதாரங்களாக முக்கிய பங்கு வகிக்கின்றன. இந்த பனிப்பாறைகள் தொடர்ந்து உருகுவதால் பனிப்பாறை ஏரி வெடிப்பு வெள்ளம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக இஸ்ரோ அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. பனிப்பாறை ஏரி வெடிப்பு வெள்ளம் என்பது சாதாரண வெள்ளத்தை விட பல மடங்கு அதிக சீற்றத்தோடு வரும் என்பதால் மிகப்பெரிய அபாயம் எழுந்துள்ளதாக கூறப்படுகிறது. பனிப்பாறை வெடிப்பு வெள்ளம் இமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட், உத்தரப்பிரதேசம், பீகார், அசாம் உள்ளிட்ட மாநிலங்களை பெருமளவில் பாதிக்க வாய்ப்புள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் பாலவெற்றிவேல், நவநீத கிருஷ்ணன். வெண்மையின் அடையாளம் உலாமா லுங்கீஸ், வெஸ்ட்ஸ் அண்ட் பிரீவ்ஸ்.